ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். எனக்கு குரூப் 4 விஏஓ போஸ்டிங் வேணும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னே இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க், கஷ்டமான விஷயம் என்னென்னா வேர் டு ஸ்டடி. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி நிறைய கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பாடங்கள் எந்த புத்தகத்தில் எங்கே வந்து பின்னாக படிக்கணும், இந்த டாஸ்க் தான் பெருசாக வந்திருக்கும். நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிளியர்? ஏன்னா இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமைச்சர் புக்கை ஃபுல்லாக படிங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. எஸ், அதான் உண்மையும் கூட. ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸு அந்த புக்கை பிரித்து படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ரெடி ஆக முடியும். ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கலாமா, புக் வைஸ் படிக்கலாமா, ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஆரம்பிக்கும் போது எல்லாமே கஷ்டமாக தான் வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் பழக தான் எல்லாமே உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிடலாம். கிளியர்? எடுத்த உடனே இவ்வளோ புக்ஸ் படிக்கணுமா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ரைட்டு. ஸோ புக் லிஸ்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் சிலபஸில் பார்க்கும்போது 10th லெவல் படித்தா போதும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸ் காப்பியில். பட் நான் சொல்கிறது என்னென்னா 11th 12th சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் வேகன்சி கம்மியாக வந்தாலும் அதிகமாக வந்தாலும் நிறைய பேர் எக்ஸாமுக்கு எழுதுகிற ஒரு எக்ஸாம் தான் இந்த குரூப் 4 எக்ஸாம். அப்போ நீங்கள் 11th 12th கேள்விகள் கேட்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க. ஈஸியாக நம்ம வந்து பின்னாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கிளியர்? ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எடிஷன் பொறுத்த வரைக்கும் 2019 எடிஷன் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கோவிடுக்கு அப்புறம் ஒரு புக் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த புக்கை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய பாரமாக இருக்க வேணாம், பாடங்களை குறைச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதை விட 2019 கொண்டு வந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக வந்து கிடைக்கும். சிலபஸ் நிறைய வந்து கவர் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 170 175 நீங்கள் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டியில் எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். கிளியரா? ஸோ மோஸ்ட்டாக இந்த எடிஷன் புக்கே உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். நீங்கள் 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டாலே உங்களால் ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். வெளியே சில விஷயங்கள்லாம் வந்து பின்னாக இருக்கும். அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ஸில் வந்து பின்னாக பார்த்துடலாம். கிளியர்? சரி, பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தமிழ் வந்து பின்னாக உண்டு இல்லையா? தமிழில் உங்களுக்கு 100 கேள்வி வந்து பின்னாக உண்டு. அடுத்த விஷயம் ஜிகேயில் 100 கேள்வி வந்து பின்னாக உண்டு. அதாவது மேக்ஸில் ஒரு 25, ஜிகேயில் ஒரு 75 வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம், தமிழுக்கு ரொம்ப சிம்பிள். 6th 12th வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு எல்லா அட்டையும் படிச்சிடணும். நீங்கள் அட்டை டு அட்டை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும். ஸோ தமிழுக்காக மட்டுமே பிரத்யேகமாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்ச் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும். கிளியர்? ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்னா நியூ புக்கு, அடுத்த விஷயம் ப்ரீவியஸ் கொஷின், இது ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணாலே உங்களால் 95க்கு மேலே வந்து பின்னாக போட்ட முடியும். ஸோ தமிழ் முடிச்சு போச்சு. கிளியர்? ஸோ டாஸ்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான். பார்த்துலாமா? ஓகே, சரிங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நான் ஸ்பீடாக வந்து பின்னாக போகிறேன். இதுக்கான பிடிஎஃபை நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வின்னர்ஸ் ஐஎஸ் சர்ச் பண்ணாலே போதும், குரூப் வந்து வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே, சரிப்பா. யூனிட் 2 அங்கேருந்து நான் வந்து பின்னாக ஆரம்பிச்சிருக்கேன். யூனிட் 1 சயின்ஸ் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல். நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன், சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு பிளானை வந்து பின்னாக சொல்கிறேன். ஒரு ஐடியா நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அதுக்கு பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். சரி, ரொம்ப போட்டு மிக்ஸ்அப் பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்லும் போது, சயின்ஸ் அப்படின்னா ஒரு சில பேர் தான் இன்ட்ரெஸ்டாக வந்து பின்னாக படிக்கிறாங்க. ஏன்னா சிலபஸ் நிறைய வந்து பின்னாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் கேள்விகள் குரூப் 4 அந்த அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா வரும், பட் ரொம்ப அதிகமாக வந்து பின்னாக வராது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கான பிளானை நம்ம கடைசியாக வந்து பின்னாக வச்சுக்கலாம். ரைட்? யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள், நான் அதுக்காக ஒரு 15 நிமிஷம் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கேள்விகள் எவ்வளோ வரலாம், ஒரு 10 கேள்வி வந்து பின்னாக வரலாம். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணவே முடியாதுங்க. எனக்கு 180 கிட்டே எனக்கு வேணும், டாப் மார்க் வேணும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்க போகிறீங்க. கிளியர்? ஓகே. அடுத்தது ஜியாகிரஃபி. இங்கே வந்து பாருங்கள், நான் பிளாக் லெட்டர்ஸை வந்து பின்னாக்கா அன்லைன் பண்ணி வந்து பிளாக் வச்சுருப்பேன். இது எல்லாமே சிலபஸில் உள்ள ஒரு டாபிக். ஒரு பாடம் கீழையும், ஹிஸ்ட்ரி கீழையும், பாலிட்டி கீழையும். ஸோ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் உள்ள டாபிக். ஓகேவா? சிலபஸை ஃபுல்லாக வந்து பின்னாக மக்கப் பண்ணுங்கள். சிலபஸ் உள்ள டாப்பிக்கை எங்கே நீங்கள் வந்து பின்னாக படிக்கலாம் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியமுக்கான டாப்பிக்கு தமிழ் மீடியம் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். கிளியர்? இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த டாபிக் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் 4 பாடம் படிக்கிறீங்க. ஸோ கிளைமேட்டு, அட்மாஸ்பியர் அண்ட் 3rd and 4th இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து கொடுத்துருக்கேன். கிளியரா? நான் ரெஃபர் பண்ண புக்கு 2019 எடிஷன். ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. ஓகே, ரைட்டு. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் பாருங்கள், சிலபஸ் டாபிக்ஸு, இது கவர் ஆகிற சாப்டர்ஸ். கிளியர்? நான் இப்போ ஃபுல்லாக வந்து பின்னாக படித்து காட்டலாம், பட் டைம் தான் அது அதிகமாகும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும்
டைமை அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸில் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கண்டென்ட்னா நிறைய நம்ம வந்து பின்னாக்கா பார்க்கலாங்க. இது வெறும் வேர் டு ஸ்டடி மட்டும் தான். ஸோ டைமை நீங்கள் மிச்சம் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் டீட்டெயிலாக வந்து பின்னாக்கா பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர்? ஓகே. ஸோ சாயில் ரிசோர்ஸ் அதுக்கான பாடங்கள், அடுத்தது ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேளாண் முறைகள் அதுக்கான பாடங்கள், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் வந்து பின்னாக்கா ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜியாகிரஃபியில் கவர் ஆகிற விஷயங்கள். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சிலபஸ் வந்து பின்னாக ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் எல்லாமே இந்த பாடங்கள்லாம் நீங்கள் ஃபுல்லாக தான் வந்து பின்னாக படிச்சாகணும். ஒரு சில பாடங்கள் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் வந்து பின்னாக வராது. எக்ஸாம்பிள் இந்த பாடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து படிக்க தேவையில்லை. கிளியரா? அப்போ எனக்கு எப்படி வந்து புரியும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சேனலில் 100 நாளுக்கான ஒரு பிளான் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டீட்டெயிலாக எழுதி டைப் பண்ணி தமிழும் இங்கிலீஷும் 2 பேருக்குமான ஒரு பிளான் பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிளான் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு சாப்டருக்குலையுமே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டியில் ஒரு சாப்டர் வந்து வருது, இல்லை இப்போ இங்கே வந்து பார்க்கலாமே. இப்போ ஜியாகிரஃபி வந்து இருக்குது. இப்போ ஜியாகிரஃபியில் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது யாராலையுமே. நிச்சயமாக வந்து கஷ்டமாக தான் நாங்கள் ஃபீல் ஆகும். இப்போ பிளானில் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு 10 பேஜ் இருக்குன்னா 5 பேஜ் மட்டும் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். டாபிக் வைஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். கிளியர்? அப்போ என்ன பண்ணுங்கள், வேர் டு ஸ்டடி மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு பிளான் பிடிஎஃப் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிப்ரேஷனில் இன்னும் பெட்டராக பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ இது ஜியாகிரஃபிக்கான விஷயங்கள். ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் நான் அதர்ஸ் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து குரூப் 4க்கு தேவையான விஷயங்கள். ஏன்னா குரூப் 1 குரூப் 2க்கு சிலபஸில் வந்து இல்லை, இது ஃபிலிம்ஸில் ஒரு குரூப் 4க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இந்த சாப்டர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டாம். அதர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறது எல்லாமே லைட்டாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கேள்விகள் கேட்கறது கிடையாது, லைட்டாக பார்த்தா போதுமானது தான். சரியா? இது ஜியாகிரஃபிக்கான பிடிஎஃப் இல்லையா, பார்த்துட்டோமா? அடுத்தது ஸோ யூனிட் 2 வந்து பின்னாக ஓவர், 3 வந்து பின்னாக ஓவர். யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்திய வரலாறும் பண்பாடும். கிளியர்? இதை பொறுத்த வரைக்கும் 6th 11th 7th 11th இந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகி வந்து பின்னாக வரும். ஒரே டாப்பிக்காக வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிந்து சமவெளி பொறுத்த வரைக்கும் 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, 11th எதிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா? அப்படி என்ன பண்ணணும்னா இதை மட்டும் படிக்கக்கூடாது. 6 வந்து பின்னாக முடிக்கணும். 6 முடிச்சு கையோட 9th புக் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் 11th புக்கு, அப்போ 11th எதிக்ஸ் வந்து பின்னாக படிக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நான் 11th புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து 8th வந்து பின்னாக படிப்பேன் அந்த மாதிரி இல்லாமல் 11th புக்கில் இண்டஸ் வேலி மட்டும் வந்து பின்னாக படிக்கணும். 9th புக்கில் இண்டஸ் வேலி மட்டும் வந்து பின்னாக படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது உங்களால் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிக்க முடியும், நோட்ஸும் ப்ராப்பராக மேக் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ முடிஞ்சு போச்சா? அடுத்து குப்தாஸ் வந்து பாருங்கள், 6th புக்கில் இருக்குது அதே டாபிக் 11th புக்கில் வந்து பின்னாக இருக்குது. 6 முடிச்சுட்டு 11th வந்து பின்னாக போங்க. அதான் வந்து பெட்டர் சாய்ஸாக வந்து பின்னாக ஈஸியாக வந்து பின்னாக பண்ண முடியும். டெல்லி சுல்தான் பாருங்கள், 7th இருக்குது, 11th இருக்குது. 7th புக்கே உங்களுக்கு நிறைய வந்து கவர் பண்ணிடுவாங்க, எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஒரு சில ஃபேக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து 11th புக்கில் வந்து இருக்கும். கிளியர்? ஸோ முகல்ஸும் அதே கான்செப்ட் தான் 11th. மராத்தாஸ் வந்து பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 7th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, 8th ஓல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 2015க்கு முன்னாடி புக் வந்துருக்கும் இல்லையா, அந்த புக்லேயே வந்துருக்கும். பட் மோஸ்ட்டாக இங்கே எல்லாம் கவர் பண்ணிவிடுவாங்க. வேணும்னா நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா தஞ்சாவூர் பேஸ் பண்ணி வந்து பின்னாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் சில விஷயம்லாம் வந்து பின்னாக கவர் ஆகும். யூனிட் நம்பர் 8க்கும் வந்து பின்னாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு விஜயநகரா பாருங்கள், இதுவும் 7th 11th வந்து கவர் ஆகுது. சிலபஸில் கவர் ஆகிற டாபிக். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இது வரைக்கும் தான் வந்து பின்னாக உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகிற விஷயமா வந்து பின்னாக இருக்கும். கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க, டக்குனு வந்து முடிச்சிடலாம். அதிகமான கேள்விகளும் முகல்ஸு, குப்தாஸு, மராத்தாஸு, விஜயநகரம் அங்கே தான் வந்து கேட்பாங்க. அது வரைக்கும் படித்தாலும் போதுமானதாக இருக்கும். கிளியர்? ஓகே. இப்போது இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு யூனிட் நம்பர் 8க்கும் வந்து பின்னாக யூஸ் ஆகும். சிலபஸை கம்பேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணி படித்தா தான் சீக்கிரம் வந்து பின்னாக படிக்க முடியும். இந்த டாப்பிக்கில் சவுத் இந்தியா மட்டும் நீ படித்தா வந்து போதும். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் நார்த் இந்தியாவும் கொடுத்துருப்பாங்க, சவுத் இந்தியாவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சவுத் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு போதுமானது. நார்த் இந்தியா தேவை கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அதர்ஸ் லாஸ்ட்டாக வந்து பின்னாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா டைம் இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து சும்மா வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் யூனிட் நம்பர் 8ஓட மிக்ஸ்அப் இதை நான் வந்து பின்னாக நான் போட்டுக்கிறேன். சரியா? நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக வந்து பின்னாக படிக்க முடியும். ரைட்? இது சிலபஸ் உள்ள டாப்பிக்கு. அடுத்தது இந்த 3 சாப்டர் இருக்குல்ல, எத்திக்ஸு, இதுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நோட்ஸு ப்ளஸ் வீடியோஸு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை பார்த்தா போதுமானு கேட்டால் தாராளமாக போதும். 11th எத்திக்ஸு, 12th எத்திக்ஸு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க நம்ம சேனல் டெலகிராமை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வீடியோ என்ன போகிறோம் அதை மட்டும் வந்து பின்னாக பாருங்கள். உங்களுக்கான வீடியோஸ் அதில் வந்து பின்னாக வரும். அது வரைக்கும் பார்த்தா போதும். ஒரு 12 வீடியோ கிட்ட நான் வந்து கொடுப்பேங்க எத்திக்ஸ்க்கு. தாராளமாக போதுமானதாக இருக்கும். லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இது உங்களுக்கு வந்து யூனிட் நம்பர் 8க்கு தேவைப்படும் அண்ட் யூனிட் நம்பர் 4க்கு தேவைப்படும். கிளியர்?
ஓகே, அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், யூனிட் நம்பர் 2, 3, 4 வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து எப்படின்னாக்கா பாலிட்டி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். டிஎன்பிசியில் வந்து எனக்கு பிடிச்ச சாப்டர் அப்படின்லாம்ல, டிஎன்பிசிக்கே பிடிச்ச சாப்டர் இந்த பாலிட்டி தான். ஏன் அப்படின்னா மினிமம் 15 கேள்விகள் 20 கேள்விகள் தாராளமாக கேட்டுருவாங்க. இன்றைக்கி நடப்பு நாட்டில் நிறைய விஷயம் தான் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் வந்து பின்னாக வரப்போகுது. நிச்சயமாக கேள்விகள் அதிகமாக வந்து பின்னாக எதிர்பார்க்கலாம். ஸோ பாலிட்டிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. சரியா? ஓகே. ஸோ சிலபஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. டாபிக்ஸ் லைனாக நான் வந்து பின்னாக நான் கொடுத்துருக்கேன். இது இங்கிலீஷு, இது தமிழ். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் எங்கெல்லாம் கவர் ஆகுது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ 10th புக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் மேலே வந்து என்ன கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 10th புக் இங்கே வந்து கவர் ஆகுது இல்லையா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணால் வந்து பின்னாக போதும். இப்போ 10th புக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பிரியாம்பல், முகவரை அப்புறம் மாதிரி வந்து பின்னாக இருக்கும். அடுத்த வருஷம் ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி, நெறிக்காடு முறைகள் வந்து பின்னாக இருக்கும். ஸோ இதில் இந்த டாப்பிக்கு இது வரைக்கும் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இந்த ரெண்டு இங்கே வந்து பின்னாக படிக்கணும். இந்த மாதிரி சிலபஸை உடச்சி படிங்க, அப்போ தான் ஈஸியாக வந்து பின்னாக படிக்க முடியும். கிளியராக எடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் புக்கை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சிலபஸுக்கு என்ன டாப்பிக்கோ அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து பின்னாக படிக்கலாம். கிளியர்? இந்த ஆர்டர் போனாதாங்க நீங்கள் சீக்கிரமாக படிக்க முடியும். சேம் டைம் சிலபஸை முடிச்ச மாதிரி வந்து இருக்கும். 6ல் ஒரு சாப்டர் தான், ஃபுல் 6 வந்து படிக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு 12ல் ஒரு 2 பேஜ் மட்டும் தான், ஃபுல்லாக படிக்க போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாமே லிங்க் பண்ணி படிக்கும் போது லாஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். சரியா? ஓகே, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அதிகமான ஒரு பெரிய பெரிய சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே தான் வந்து பின்னாக கவர் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு பெரிய சாப்டர், முக்கியமான சாப்டராக வந்து இருக்கும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்மெண்ட் 6th, 9th, 11th வந்து கவர் ஆகும். 6ல் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் 9th, 11th வந்து பாருங்கள். 11th நோட்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய சாப்டராக வந்து பின்னாக இருக்கும். நான் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெடரலிசம் அண்ட் கூட்டாட்சி தன்மை, இதுக்கான சாப்டர்ஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கலாம். 9th + 11th அப்படின்னா 9th முதல்ல பிடிங்க, அதுக்கப்புறம் 11th வந்து பின்னாக பிடிங்க. ஸோ சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து பெருசாக வந்து பின்னாக போகணும். சரியா? ஓகே, ஜுடிஷரி 8th + 12th, 8லேயே முக்கால்வாசி கவர் ஆகிடும். 12ல் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்த மாதிரி வந்து கவர் ஆகும். நீங்கள் எடுத்து பார்த்தா வந்து பின்னாக தெரியும். அதாவது முகல்ஸாக இருக்காங்கல்ல, அங்கேருந்து எப்போ ஆரம்பித்தாங்க எல்லாமே வந்து பின்னாக வரும். ஸோ ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு யூனிட் நம்பர் 9க்கு தேவைப்படும் எலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்அப் தான். ஏன்னா யூனிட் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். யூனிட் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பின்னாக மிக்ஸ் ஆகிருக்கும். சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். முடிஞ்சுதா? ரைட்டுங்க. ஸோ பாலிட்டி வந்து பின்னாக முடிச்சிட்டோம். ஸோ யூனிட் நம்பர் 2, 3, 4, 5 நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கானாமி, இந்திய பொருளாதாரம். ஸோ எக்கானாமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு முக்கியமான ரோல் வந்து பின்னாக ப்ளே பண்ணும். இப்போ நான் பார்க்குற விஷயங்கள்லாம் 6th, 12th வரைக்கும் நான் பிரித்து வந்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் படித்தா போதுமானு கேட்டிங்கன்னா 95% போதுமானதாக இருக்கும். உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். கிளியர்? ஓகே, சரிங்க. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 3 டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாபிக் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பின்னாக ஒன்று அதுக்கான டாபிக்ஸை பார்க்கலாம். ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு 11, 12 கிட்ட வந்து பின்னாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணுங்க. ஏன்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் வள குழக்கலாம் வந்து பின்னாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ இதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் நான் வந்து பின்னாக நான் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேள்விகள் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இடம் வராது. எக்ஸாமில் இது வரைக்கும் வந்து பின்னாக இல்லை. கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி தான் வந்து பின்னாக கேட்பாங்க. பட் கேட்டாலும் இந்த பாடங்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். சரியா? அடுத்தது சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. எக்கனாமியில் இந்த சிலபஸை ரொம்ப வந்து பின்னாக இம்பார்ட்டன்ட். அதாவது யூனிட் நம்பர் 2 அப்புறம் மாதிரி வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க சிலபஸில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன கேள்வி அதிகமாக கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பணவியல் கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் எக்கனாமி வந்து பின்னாக வரும். இங்கே இருந்தால் அதிகமான கேள்விகள் வந்து பின்னாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக படிச்சிக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். அதிகமான கேள்வி வர ஏரியா இங்கே தான். சரியா? ஓகே, அடுத்தது லாஸ்ட் டாபிக் பாருங்கள். இது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான மெயின்ஸுக்கு இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு கேள்விகள் இங்கேருந்து கம்மியாக தான் வந்து பின்னாக வந்திருக்கு இது வரைக்குமே. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்ஸ்க்கு வந்து இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சாப்டர் வந்து பின்னாக பாருங்கள். இதில் ஹிஸ்ட்ரி வந்து எக்ஸாம் நீங்கள் முடிப்பீங்க. ஸோ இது வந்து பின்னாக ரிப்பீட்டட் சாப்டராக வந்து பின்னாக இருக்கும். 8th ஓல்டு புக்கு அண்ட் 9th எம்ப்ளாய்மெண்ட். இது முக்கியமான சாப்டர்ஸ். பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இது உங்களுக்கு யூனிட் நம்பர் 9க்கு வந்து பின்னாக வரும். ரிப்பீட் வந்து பின்னாக பண்ணிப்பீங்க. ஸோ கவலை கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் லிங்கான மாதிரி வந்து பின்னாக வரும். ஜஸ்ட் சும்மா வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக வந்துருக்காது. இந்த 3rd டாபிக் பொறுத்த வரைக்கும் சாப்டர் இந்த புக்கு, அடுத்தது இந்த சாப்டர், இந்த 3 சாப்டர் தான் உங்களுக்கு முக்கியமாக வந்து பின்னாக இருக்குது. மற்ற எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ யூனிட் நம்பர் 9 வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி சொல்லியிருப்பேன். 6 வந்து பின்னாக முடிச்சிட்டோம். பாலிட்டியை முக்கியம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பாலிட்டி கவர்மெண்ட் பார்க்க போகிற
ஒரு பெரிய அண்ணன் யார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதிகமான கேள்விகள் அங்கே வந்து பின்னாக வரும். ஸோ யூனிட் நம்பர் 7 இந்தி தேசிய இயக்கம் அப்படின்ற விஷயம், இதுக்கும் நான் சிலபஸ் வைஸாக வந்து பின்னாக நான் பிரிச்சிருக்கேன். இதை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கு மொத்தமாக 5 பாடங்கள், ரைட்டா? எல்லாமே ஃபுல்லாக படிக்கணுங்க. டேட்டாஸ் அதிகமாக வந்து பின்னாக வரும், ரைட்? ஸோ 9th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 புக்கு. அடுத்தது தேசிய காங்கிரஸ்க்கு பாருங்கள், நிறைய டாபிக் வந்து இருக்கும். அதிகமாக கொஷின் வர ஏரியா இவங்க தான், அதிகமாக கொஸ்டின்ஸ் வர ஏரியா இவங்க தான் வந்து பின்னாக இருப்பாங்க. ஓகே, ஸோ 8, 9, 10, 11, 12, 14 கொடுத்துருக்கேன். நான் வீடியோ வேகமாக போகிற காரணம் இது வேர் டு ஸ்டடி மட்டும்தான். திரும்ப நான் சொல்கிறேன், இதுக்கான பிடிஎஃபை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலகிராம்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் எடுத்துக்கோங்க, டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. கிளியர்? இதை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம், எல்லாருக்கும் ஓப்பனாக தான் வந்து பின்னாக இருக்கும், ரைட்டா? ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரிஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக் வந்து பின்னாக படிக்கணும். ஸோ குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற டாப்பிக்காக வந்து பின்னாக இருக்கும். குரூப் 4க்கு கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் போதுமானதாக வந்து பின்னாக இருக்கும். அதனால் சேர்த்து வந்து பின்னாக கொடுத்துருப்பேன். ஸோ வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. கிளியர்? ரைட்டு. கேள்விகள் அதிகமாக வராது, பட் இருந்தாலும் பார்க்காம போகக்கூடாது. முடிஞ்சுதா? ரைட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூனிட் நம்பர் 7க்கு வந்து பின்னாக முடிஞ்சது, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 8. ஸோ யூனிட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து சில வீடியோஸ் நான் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதுக்கான பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து பின்னாக உண்டு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா சீக்கிரமாக முடிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு 50% கண்டென்ட்டை நான் இங்கே வந்து பின்னாக உங்களுக்கு முடிச்சிருப்பேன். கதம் இதை பார்த்தாலும் உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். கிளியர்? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பின்னாக போங்க, ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம், உங்களுக்கு திருக்குறள் சிலபஸ் வந்து கொடுத்துருக்கு. திருக்குறளுக்கு இந்த லிங்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களால் கேட்க போகிற 10 கேள்வியில் 7-8 கேள்வி அட்டன் பண்ண முடியும். எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். 6th and 12th வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டியில் வர அந்த திருக்குறளும் எனக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது மட்டுமே உங்களுக்கு வந்து பின்னாங்க போதுமானா தாராளமாக போதும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, அடுத்தது தமிழ்நாடு ஃப்ரீடம், அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தமாக ஒரு 5 சாப்டர் வந்து பின்னாக இருக்கும். ஸோ அதை வந்து பின்னாக பார்த்துக்குவோங்க. நெக்ஸ்ட்டு அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்ஸ், இதுக்கு ஒரு 4 சாப்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து பின்னாக பார்த்துக்கலாம். கிளியர்? அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டி, இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் போதுமானு கேட்டிங்கன்னா போதாது தான். பட் இதை முடிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் மற்ற நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெளியே இருந்து கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கீழடி வந்து பின்னாக்கா கரண்ட் ஆஃபீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, அதில் மிக்ஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. பட் ஸ்கூல் புக்கு முடிங்க, நெக்ஸ்ட் நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஓகே, நாலுமே ஒரு முக்கியமான சாப்டரில் வந்து பின்னாக இருக்கும், சரியா? ஓகே, சாரி, மொத்தம் 9 சாப்டர்ஸ். இங்கே வந்து பாருங்கள், எத்திக்ஸ் கொடுத்துருக்கேன்னா இதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எத்திக்ஸ் அதிகமான கேள்விகள் வந்து பின்னாக வரும் யூனிட் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி, அதை நீங்கள் பார்த்தாலே போதும், ரைட்? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சாப்டர் பாருங்கள், இது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், இது வந்துட்டு ரிப்பீட் ஆகும், இது வந்து ரிப்பீட் ஆகும். ஏன்னா பாலிட்டி ப்ளஸ் யூனிட் நம்பர் 9ல் சேர்த்து வந்து பின்னாக படிப்பீங்க. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு தலைவர்கள், இது வந்து பின்னாக்கா ஜஸ்ட் வந்து பின்னாக்கா படிங்க, ஏன்னா கொஷின்ஸ் அதிகமாக வந்து பின்னாக வரலாம். இது எல்லாமே தமிழ் புக்குங்க. ஓகே, புது தமிழ் புக்கு இருக்குல்ல, அங்கே வந்து கவர் ஆகிறது தான். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணிக்கணும். மொத்தமாக ஒரு 9 கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி டேட்டா வந்து லிங்க் பண்ணி வந்து படிங்க. இப்போ இன்றைக்கி வந்து இருக்க தலைவர் நீங்கள் படிச்சிடுறீங்க, பட் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு வந்து கேட்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் நம்பர் 8ம் நம்ம வந்து பின்னாக முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது யூனிட் நம்பர் 9 அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழக வளர்ச்சி நிர்வாகம். என்ன அப்படின்னா யூனிட் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2 லெவலுக்கு நீங்கள் சமைச்சு புக்கை படிங்க. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை படித்தா பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ குரூப் 4 சிலபஸில் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. குரூப் 4 சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் மட்டும் தான் வந்துருக்கும். எது அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸு, அடுத்தது எஜுகேஷன், ஜாப் தமிழ்நாடு, இது 3 மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மற்ற எதுவும் அங்கே வந்து பின்னாக இருக்காது. பட் நான் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு எல்லாமே ஒரு லிங்கான சாப்டர் மாதிரி தான். இப்போ ஹியூமன் இண்டிகேட்டர்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா, மனிதவள மேம்பாடு சிலபஸ் நீங்கள் கொடுக்கலாலுமே கரண்ட் ஆஃபீஸ் அதை வந்து பின்னாக வந்துடும் உங்களுக்கு. அதனால் இதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். டைம் இருக்கும், கவலைப்படாது. இவ்வளோ புக்ஸாக வர மாதிரி பார்க்காதீங்க. படிக்க எல்லாமே வந்து பின்னாக ஈஸியாகிடும். பிளான் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம், சரியா? பாருங்கள், ரிப்பீட்டட், இது ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, இது எக்கனாமி படிச்சிருப்பீங்க, திரும்ப ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க இல்லையா? அடுத்து பாருங்கள், இது ரிப்பீட்டடு, இது வந்து பின்னாக ரிப்பீட்டடு. மேட்ரு ரொம்ப ஈஸியாக வந்து பின்னாக முடியுது. நெக்ஸ்ட்டு இது புதுசாக வந்து பின்னாக படிக்க போகிறீங்க, இது வந்து பின்னாக ரிப்பீட்டடு, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பின்னாக ரிப்பீட்டட் தான். எல்லாமே நீங்கள் படித்த புக்கே ரிவைஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ஓல்டு புக்கு டேட்டா வந்து பின்னாக்கா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஓல்டு டேட்டாவும் கேட்பாங்க, நியூ வந்து பின்னாக கேட்பாங்க. ஜியாகிரஃபி தமிழ்நாட்டில் இது வந்து பின்னாக ரிப்பீட்டட். இதில் இவங்க 2 பேர் தாங்க ஒரு முக்கியமான ஒரு பாடமாக வந்து பின்னாக இருப்பாங்க 10th ஜியாகிரஃபியில். யார் ஒன்று ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இன்னொன்று ஹியூமன் ஜியாகிரஃபி. கேள்விகள் நிச்சயம் வந்து பின்னாக வரலாம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர், இதை வந்து பின்னாக பார்த்துக்கணும், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட், அதாவது அச்சீவ்மெண்ட்ஸும் மின்னாளுகையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அதில் வந்து கேள்விகள் கேட்பாங்க. செமஸ்டர் புக்கில் எதுவும் வந்து பின்னாக கிடையாது. ஸோ அதுக்கு நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். நம்ம டெலகிராமில் வந்து பின்னாக வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெட்டராக வந்து இருக்கும். மேலே கொடுக்கப்பட்டிருக்க எல்லா புக்ஸுமே நீங்கள் முடிச்சிட்டாலே உங்களால் எக்ஸாம் நீங்கள் ப்ராப்பர் ரெடி ஆக முடியும். ஓகே, ரைட். இதில் யூனிட் நம்பர் 1க்கும் யூனிட் நம்பர் 10க்கு மட்டும் தனியாக நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம்.
ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில பேசிக்கான விஷயம் நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சயின்ஸுக்கு அதிகமான புத்தகம் வந்து படிக்கணும். அதாவது பாடங்கள் அதே வந்து படிக்கணும். மற்ற பாடங்கள் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் நிறைய பேருக்கு டஃப்பாக தான் வந்து ஃபீல் ஆகும். கிளியரா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அது படிக்க போகிறது ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து படிக்கணும். அதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ண ஒரு 10 வருஷம் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் 60% மேலே அட்டன் பண்ண முடியும். மேக்ஸுக்கும் அதே தான், சயின்ஸுக்கும் அதே தான். சரியா? அதை முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் நான் சில வீடியோஸ்லாம் நான் வந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அதையும் முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் புக்ஸ் வந்து போகணும். இதுக்கு நடுவில் நம்ம சேனல் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். எல்லாமே 6லேருந்து 10th வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இதுக்குமே உங்களுக்கு வேதியியல், இயற்பியல், உயிரியலுக்கு மொத்தமாக 36 டெஸ்ட்டு. ஃபிசிக்ஸுக்கு 12, பயாலஜிக்கு 12 அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 12. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே இந்த 36 டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சிலபஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். அது வரைக்கும் பார்த்துட்டு போனாலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நான் பிளானிங் வந்து ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஒரு பேட்டர் ஸ்டடி கொடுக்கும் போதே நிறைய இருக்கிற மாதிரி பல்காக ஃபீல் ஆகக்கூடாது. ஸோ சயின்ஸுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் டெஸ்ட் வந்து வரும், அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சரியா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுக்கப்புறமா நீங்கள் 6ல் வந்து எஸ்சிஏ வந்து இருக்குது, 7th ரேஷியோ வந்திருக்கு, அதெல்லாம் தனியாக வந்து பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிளியர்? ஸோ சயின்ஸுக்கு டெஸ்ட் வந்து வரும். மேக்ஸுக்கான தனியாக ஒரு ஃபார்முலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுக்கு பிளான் ரெடி ஆகிட்டு இருக்குது, அதை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியர்? இதான் வந்து விஷயம். ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு நம்ம டெலகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, வேணும் அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஃபுல் ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூபிஎஸ்சிக்கான பேட்சும் போய்கிட்டு இருக்கு. ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலான வின்என்ஷன் ஐஏஎஸ்லையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. வேணும்னா பிடிஎஃப் எடுத்துகிட்டு பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.